பாப்பு குடும்ப உறவுகளை அனைவருக்கும் வணக்கம். நேற்று தந்தையர் தினம். அப்போது எடுத்த நிறைய ஃபோட்டோஸ்லாம் தான் வச்சு ஷாரன் அவங்க டேடிக்காக பாட்டு போட்டிருந்தா. நேற்று பார்த்திங்கன்னா எல்லாருடைய ஸ்டேட்டஸ்லேயும் ஃபாதர்ஸ் டேக்காக அவங்க அப்பாவை வச்சு பாட்டெலாம் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்குறேன். 2 பெண் குழந்தைகள் இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா 2வது குழந்தை அப்படியே அப்பாவுடைய சாயல், முகம், குணம் எல்லாமே அப்பாவோடது இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியை பார்த்து தான் நிறைய பேர் சொல்கிற விஷயம், பாப்பு உங்கள் பெரிய பொண்ணு உங்களா மாதிரி இருக்கிறா, உங்கள் சின்ன பொண்ணு அப்படியே உங்கள் வீட்டுக்கார மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்கும் போதே அது தெரியும். அப்போ நானுமே யோசிப்பேன், ஆமாம்ல நம்ம குட்டி வயசில் இப்படி தான் இருந்தோம்லன்னு. ப்ளஸ்ஸிக்கு நான் சொல்லிட்டேன், ரிப்பனில் நீ மடித்து கட்டினா உனக்கு நிறைய முடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஷாரனும் குடுமி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ்ஸியும் ரிப்பன், இந்த ரிப்பன் எனக்கு அந்த தலைலாம் பின்னல்லாம் எனக்கு இப்போ போடவே தெரியாது. ஆனால் ப்ளஸ்ஸிக்காக அதை கற்றுக்கினேன். இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் பொரியல், சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா வடை. நாங்கள் பிரேக் டைமில் எப்பவுமே டீயும் வடையும் சாப்பிடுவோம். அந்த வடை அப்படியே வச்சுருந்தேன். அப்படியே மதியம் சாப்பாடு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் பர்த்டே கொண்டாடும் போது பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப, ஏன்னா அவர் ஹீரோவாயிட்டு எத்தனையோ பிறந்த நாள் கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் இப்போ சிஎம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படின்னு சொன்னதும் அது நேற்று ஃபுல்லாக ஒரே ட்ரெண்டிங்காக போச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸ்கூல் முடிச்சுட்டு பார்த்தா ப்ளஸ்ஸியும் ஷாரனும் ப்ளஸ்ஸி ரொம்ப பொறுப்பாக உட்காந்து படிச்சுக்கின்னு இருந்தா. அதுவே ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் அவளுக்கே தெரியாதுன்னு அவளை வீடியோ தான் எடுத்துன்னு இருந்தேன். ப்ளஸ்ஸியும் ஷாரனும் எப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க படிப்பாங்க, நம்ம பக்கத்துலேயே உட்காரணும். 2 பேர் பக்கத்துலேயுமே உட்காரணும். இந்த 3 பேர் இருக்கிறாங்க நம்ம வீட்டில். நடந்து வராரு பார்த்திங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு வந்தது இந்த பூனை. அதுக்கப்புறம் இன்னொரு பூனை. அவங்க 2 பேருக்குமே ஒரு குட்டி. 3 பேருமே சேர்ந்து பயங்கர அட்டகாசம். எங்கன்னா ஹாஸ்டலில் தான் சேர்த்து விடலான்னு பார்க்குறேன் இவங்க 3 பேரையுமே. அதுக்கப்புறம் பூனைலாம் ஒரு சிலர் வளர்க்கலான்றாங்க, ஒரு சிலர் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப குட்டியாக இருக்கும் போது எந்த சேட்டையும் பண்ணாமல் இருந்தது. இப்போ ஃப்ரிட்ஜு காய்கறி திறக்க போனால் அது உள்ளே போயிடுது அந்த குட்டி பூனை. ஆனாலும் வச்சு நாங்கள் மெயின்டைன் பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ நான் வாய்ஸ் கொடுக்குறேன். 3 பேருமே என்னுடைய வாயை பார்த்துன்னு உட்காந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு இப்படி தான் முடிஞ்சுது. இந்த நாள் இப்படி தான் போச்சு. இப்போ எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க.